இப்போ நம்ம மட்டன் வறுவல் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் உப்பும் போட்டு மட்டனை வேக வச்சுருக்கேன். பட்டை கிராம்பு தேவைக்கேற்ப, இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம். இந்த மசாலாவை நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 வெங்காயம் போட்டுக்கலாம். அரைச்சி வச்ச மசாலா இதில் போட்டுக்கலாம். மசாலா வணக்கிக்கலாம். தேவைப்பட்டால் மல்லித்தூளும் போட்டுக்கலாம். இன்றைக்கி மிளகாப்பொடி மட்டும் தான் போட்டிருக்கேன். வேக வச்ச மட்டனை போட்டுடலாம். மட்டன் வேகும்போது உப்பு போட்டாச்சு. உப்பு சரி பார்த்து மூடி வச்சுக்கலாம். இப்போ நம்ம எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சுண்ட வச்சு இறக்கிக்கலாம். பார்க்கலாம். நம்மளுக்கு வறுவல் பதத்துக்கு வந்துச்சு. மிளகுத்தூள் போட்டுக்கலாம். போட்டு கலக்கிக்கலாம். இந்த மாதிரி ஒரு மட்டன் வறுவல் செஞ்சிட்டிங்கனாக்கா பிரியாணிலேருந்து ரசத்துலேருந்து சாம்பார்லேருந்து எல்லா சாப்பாட்டுக்கும் சைட் டிஷ்ஷு சூப்பராக இருக்குங்க. இப்போ மல்லித்தலை போட்டுக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ சூப்பரான சுவையான மட்டன் வறுவல் ரெடி. எடுத்து வச்சுட்டு இந்த வடக்கல்லுக்குள்ளே கொஞ்சம் சாப்பாடு போட்டு இப்போ நல்லா பரட்டிக்கலாம். இதில் இத்தினோண்டு லைட்டாக உப்பு போட்டு இப்படி பரட்டி கடாய் சாப்பாடு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும்.